முட்டை ஃபர்ஸ்டா கோழி ஃபர்ஸ்டா? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. கோழி ஃபர்ஸ்டா முட்டை ஃபர்ஸ்டா? கோழி ஃபர்ஸ்டா முட்டை ஃபர்ஸ்டா? இந்த கோழியும் முட்டையும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய குழப்பம். இப்ப ஆன்சரை பாத்தீங்களா? இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. முட்டை, கோழி, கொசு, இந்த 3 நிகழ்வுகளுக்குள் ஏதாவது தொடர்பு இருக்கா என்கின்ற சிந்தனையை உங்களுக்குள் ஏற்படுத்த தான் இந்த பதிவு. சாதாரணமாக அணுகக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக எந்த பெரிய தொடர்பும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அதற்குள் அறிவியல் பூர்வமான ஆதாரம்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இருக்கதான் செய்யுது. அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டைம் பாஸ், உங்களுக்கான தேடல். நான் ஜமால் முகமது சாபி மான். சரியான துவக்கம் இல்லாத செயல்பாடு பல பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் நமக்குள் பிரிவினையை ஏற்படுத்தும் என்பதற்காக மட்டும்தான் பல உண்மைகளை கொண்டு மனிதர்களால் கட்டமைக்கப்பட்ட வாழ்வியல் வழிமுறைகளை நாம் மதங்களாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த வழிமுறைகளை நமக்கு கற்று தந்தவங்களை தான் நாம் தூதர்கள், சித்தர்கள்னு சொல்லி பல பெயர்கள்லையும் அழைச்சிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நிச்சயமா உங்களுக்குள் ஒரு கோபம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவன் என்ன கடவுளே இல்லைன்னு சொல்றானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்குள் ஏற்படும். நீங்க இதற்கு அடுத்தடுத்ததான் நான் சொல்ல வரக்கூடிய அந்த கால சுவடுகளை அணுகக்கூடிய நேரத்துல அதை அறிவியல் பூர்வமா நீங்க அணுகினீங்கன்னா நிச்சயமா இந்த முடிவு உங்களுக்குள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம புதிய நம்பிக்கைய உங்களுக்குள் ஏற்படுத்ததான் போகுது. தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் வாழ்ந்த கிமு 4வது நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்தே ஒரு நகைச்சுவையான ஒரு கேள்வின்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அதுதான் கோழியா முட்டையா, எதுப்பா முதல்ல வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் இறுதியா வந்த ஆய்வு முடிவின்படி முட்டை தான் முதலில் வந்தது என நிரூபிக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியத நம்ம தரவுகள் வாயிலா தெரிந்து கொள்ள முடியுது. இருந்தாலும் இந்த முடிவு சரியா தவறா என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் தான் நாம பேசிட்டு இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலேயே இருக்குன்னு சொன்னா நிச்சயமா நீங்க ஆச்சரியப்படதான் செய்வீங்க. அதற்கான ரெஃபரன்ஸா நீங்க ஆரம்பத்துல ஸ்கிரீன்ல பார்த்திருப்பீங்க ஒரு திருக்குரான் வசனமும் திருக்குறள் வசனமும். இந்த ரெண்டையும் நம்ம எடுத்தோம்னா இந்த கேள்விக்கான பதில நாம எளிமையான முறையில ஆதாரபூர்வமா நிச்சயமா நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது எப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம அடுத்தடுத்துதான் சொல்ல போறோம். நீரின்றி அமையாது உலகு என்ற திருக்குறள் வசனம் நமக்கு கற்றுத்தர முற்படுவது இதுதான். இந்த பூமியில வரக்கூடிய எந்த மாதிரியான உயிரினமா இருந்தாலும் அந்த உயிரினத்தினுடைய அடிப்படை உருவாக்கத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது தண்ணீர் தான் என்ற அறிவியல் கருத்தை ஆழமா பறைசாற்றக்கூடியது தான் இந்த குறள். இந்த குறளை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் தான் திருக்குறான்ல படிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு தெரிஞ்சது தான் இந்த வசனம். கொசுவை விட அற்பமான ஒன்றை கூற நான் வெட்கப்பட மாட்டேன் என்ற இந்த வசனம். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நாம தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நிச்சயமா இந்த பூமியில உயிர் எப்படி தோன்றுதுன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவியல் கருத்து நமக்கு ஆதாரபூர்வமா நிச்சயமா தெரிய வந்துடும். தென்னாட்டில் ஆரிய கலப்புக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் அறிவியல் பூர்வமாக தான் அணுகப்பட்டு இருக்க காரணத்தினால தான் இங்க பல உருவாக்கங்கள் நிறுவப்பட்டு இருக்குது. அதிலும் குறிப்பா மனிதனுடைய ஆரம்பத்தை நமக்கு தெள்ள தெளிவாக காட்டக்கூடிய ஒரு உருவாக்கம் தான் சிவனுடைய லிங்கம்னு சொல்லக்கூடியது. மனித பிறப்பு எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லக்கூடியத இதுல இருந்து எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தான் அதனுடைய உருவாக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருக்குரான் மனிதனுடைய ஆரம்பத்தை இப்படி சொல்லுது. முதல் மனிதனை நான்
சுட்ட களிமண் சத்திலிருந்து படைத்தோம், பிறகு அவனுக்கு நான் உயிரை கொடுத்தேன்னு சொல்லி அந்த வசனம் வருது. இது உருவத்தை வழிபடக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனிதன் சிவன், அவனுடைய உருவாக்கம் எப்படி இருந்ததுன்னு சொல்லக்கூடிய கேள்விக்கு பதில் எப்படி இருக்குதுன்னா, சிவன் சுயம்புவாக உருவானாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அது. அதாவது சிவன் தானாகவே உருவாக்கம் பெற்றார்னு சொல்லக்கூடிய கருத்தை தான் அது முன்மொழியுது. இப்ப இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்தை தான் நமக்கு சொல்லி தருது. அதாவது முதல் மனிதனாக கருதக்கூடிய சிவனாக இருந்தாலும் சரி, ஆதாமாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் தானாக தான் உருவாகியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவியல் உண்மையை இதுல இருந்து நாம புரிந்து கொள்ளலாம். இத மத ரீதியா நீங்க சிந்திக்காம அறிவியல் ரீதியா எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது செயல்பாடுகள், அதனுடைய சுற்றுப்புறத்தினுடைய தன்மைன்னு சொல்லக்கூடியது சரியான முறையில் இருந்தாதான் ஒரு உயிர் உருவாக்கன்னு சொல்லக்கூடியதே நடக்கும். அந்த சுற்றுப்புறத்தினுடைய தன்மையின் அடிப்படையில் தான் அந்த உயிர் எப்படிப்பட்ட உயிராக மாறுதுன்னு சொல்லக்கூடியதும் இருக்கு. அதனால தான் மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான்னு சொல்லக்கூடிய கருத்தை யூத, கிறிஸ்தவ, இஸ்லாமிய மதங்கள் வலியுறுத்துது. அதே மாதிரி சிவனை வழிபடக்கூடிய மக்களும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள தான் செய்வாங்க. அப்போ 2 கருத்துகளும் ஒரே சார்புடைய கருத்துக்களாக தான் இருக்குது. அப்போ ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறதுக்கு சூரியன், தண்ணீர், காற்று, மண், நெருப்பு, இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு உயிர் உற்பத்தி ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறோம். அப்ப இது இருந்தால் தான் ஒரு உயிர் உற்பத்தி ஆகுன்னு சொல்லக்கூடிய கருத்தை தான் ஆரிய வருகைக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் நம்பினாங்க. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் சிவலிங்கத்தையும் உருவாக்கம் செய்தாங்க, அதை வழிபட்டாங்க. காரணம், மனிதனுடைய பிறப்பு இப்படிதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை எல்லா மக்களுக்கும் தெரியணும்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை காரணத்திற்காக மட்டும்தான். இந்த பதிவினுடைய முதன்மையான நோக்கம் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகளாகவே உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும்னு சொல்லக்கூடியது தான். இந்த பதிவினுடைய தொடர்ச்சி மறுபடியும் பதியப்படுவதற்கு உங்களுடைய ஆதரவுன்னு சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது. அதனால இந்த பதிவை நீங்களும் பாருங்க. இங்க பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இதை ரெக்கமெண்ட் பண்ணினீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவாக வெளியாகும் என்ற எண்ணத்தோடு இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.